வணக்கம் 5 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் கடைசி கட்ட பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல் காந்தி பேருந்தில் பயணம் செய்து பெண்கள் மாணவியரிடம் வாக்கு சேகரிப்பு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. புயலாக உருமாறி வங்கதேசம் மியான்மர் கடற்கரை நோக்கி செல்லும் என்று கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டியது மோர்த்தானா அணை. கோடை காலத்திலும் அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நெல்லை அருகே தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 2 இளைஞர்கள் பலி. நண்பரை காண சென்னையிலிருந்து சென்றவர்களுக்கு நேர்ந்த சோகம். பிளஸ் 2 பொதுத் தேர்வில் 94.03 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. வழக்கம் போல் மாணவர்களை விட 4.93 விழுக்காடு அதிகமாக தேர்ச்சி அடைந்த மாணவிகள். பிளஸ் 2 தேர்ச்சி விகிதத்தில் 97.85 விழுக்காடுடன் விருதுநகர் மாவட்டம் முதலிடம். கடைசி இடம் பிடித்தது ராணிப்பேட்டை மாவட்டம். பிளஸ் 2 தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரக்கூடிய 12ஆம் தேதி கிடைக்கும். தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி துணை தேர்வு. திண்டுக்கல்லில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்று தச்சு தொழிலாளியின் மகள் வரலாற்று சாதனை. ஆடிட்டர் ஆவதே லட்சியம் என்று News18 தமிழ்நாட்டிற்கு மாணவி நந்தினி பேட்டி. பிளஸ் 2 மாணவர்கள் மறுக்கூட்டலுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு. விடைத்தாள் நகலை பெற ஒவ்வொரு பாடத்திற்கும் 275 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம். பிளஸ் 2 கணித பாடத்தில் சதம் அடித்தவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவு. பொறியியல் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் சற்று குறையும் என்றும் தகவல். பிளஸ் 2 தேர்வில் வட மாவட்டங்கள் பின்தங்கியிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கவலை. தேர்ச்சி விகிதத்தை உயர்த்த சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வலியுறுத்தல். உதகையில் அரசு உதவி பெறும் சாம்ராஜ் பள்ளியில் 34 மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைப்பு. கணித தேர்வின் போது ஆசிரியர்கள் உதவியதாக எழுந்த புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்ப விநியோகம் தொடக்கம். பிளஸ் 2 தேர்வு வெளியான நிலையில் மாணவர்கள் விண்ணப்பம் பெறுகின்றனர். ராகுல் காந்திக்கு தண்டனை விதித்த குஜராத் நீதிபதிக்கு விதிகளை மீறி பதவி உயர்வு என்று உச்சநீதிமன்றம் கருத்து. ஏன் நிறுத்தி வைக்கக்கூடாது என்றும் கேள்வி. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. மலப்புரம் படகு விபத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். தலைமறைவான படகு உரிமையாளர் உறவினரிடம் விசாரணை. சென்னை மயிலாப்பூர் நீட் தேர்வு மையத்தில் மாணவியின் உள்ளாடையை கழற்றச் சொல்லியதாக புகார். உள்ளாடையில் இரும்பு கொக்கி இருந்த காரணத்தால் தேர்வு கண்காணிப்பாளர் நடவடிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 144 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 45,680 ரூபாய்க்கு விற்பனை. பீகார் சிறையில் கைதி குத்திக் கொல்லப்பட்ட விவகாரம். தமிழ்நாட்டை சேர்ந்த சிறப்பு படை வீரர்கள் 7 பேர் பணியிடை நீக்கம். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் இன்று பலப்பரீட்சை. பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க 2 அணிகளும் போராடும் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு.